எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து பிளாக் பாம்ப்ரெட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு மீன் கிடச்சிச்சு. நான் வந்து இதை வந்து ஏஷியன் ஸ்டோரில் வாங்கினேன். அதாவது நீங்கள் யூஎஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா சைனா டவுனுக்கு போனீங்கன்னா அங்கே ஏதாவது சைனா ஸ்டோரோ இல்லைனா கொரியன் ஸ்டோரில் நீங்கள் போயிருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். அந்த மீன் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அதுவும் வந்து இது நாங்கள் வாங்கும்போது இது வந்து இந்தியன் ஆரிஜின் போட்டிருந்தாங்க, அதுவும் ஒயில்ட் காட்டன் போட்டிருந்தாங்க. அதனால நாங்கள் வாங்கிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேறு இருந்துச்சு. அங்கேயும் எங்களுக்கு வந்து அந்த டெய்லையும் ட்ரிம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்கேல்ஸு ஃபின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டாங்க. உள்ளே இருக்க அந்த குடல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வீட்டில் வந்து அதை நான் ஸ்லைஸாக கட் பண்ண மட்டும் போகிறேன். நான் ஏற்கனவே தலையாக கட் பண்ணியாச்சு. இல்லை அந்த செதில் எதுவுமே கிடையாது. இது எப்போவுமே நீங்கள் மீன் வெட்டுறதா இருந்தால் நல்லா ஷார்ப்பான கத்தியாக எடுத்துக்கிறோங்க. தக்காளி பழம் வெள்ளைப்பூடு உரிக்கிற கத்தியை வச்சுலாம் நம்ம மீன் கட் பண்ணக்கூடாது. நல்ல கனமான நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு தான் மீன் கட் பண்ணணும். இந்த பிளாக் பாம்ப்ரெட் வந்து நல்ல தின் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பொரிக்கிறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். மசாலா தடவி பொரிக்கும் போது அதில் ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொரிக்கும் போது மேல் பகுதி வெந்திருக்கும், உள்ளக்க வேகாமல் அப்படியே பச்சையாகவே இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஃப்ரெஷ் நல்ல மீன், அதாவது கெட்டு போகாத மீன்னா நமக்கு எப்படி தெரியும்னா, அந்த கட் பண்ணும்போதே நீங்கள் கத்தியை வச்சாலே அது வந்து நல்லா பிதுங்கிட்டு வெளியே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அது நல்ல மீன் இல்லை. இப்போ பாருங்களேன், கட் பண்ண நல்லா ஸ்லைஸாக வருதா, இது வந்து நல்ல மீன். அது பொரிச்சாவே நல்லா கட்டாயம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் மீன் வாங்கும்போது அந்த உடம்பு பகுதியை லைட்டாக அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா மெத்த மாதிரி உள்ளக்க அமுங்குச்சு அப்படின்னா அது நல்ல மீன் கிடையாது, கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். நல்ல கனமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல மீன். அதே மாதிரி கண்ணை பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு பகுதி வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். அந்த கருவிலியை தவிர மற்ற பகுதிகள் க்ளீனாக இருந்துச்சுன்னா இது நல்ல மீன். அப்படி கொஞ்சம் மங்கலாக இருந்துச்சுன்னா அது நல்ல மீன் கிடையாது. நீங்கள் அதை அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். நான் இங்கெல்லாம் வாங்கும்போது மீன் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா பில்லு வச்சுருந்தேன் அப்படின்னா அன்றைக்கே நான் போய் மாற்றிடுவேன். இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம வாங்கும்போது நம்ம அன்றைக்கி 24 மணி நேரத்துக்குள்ளே 12 மணி நேரத்துக்கு உள்ளக்கே மாற்றிட்டு நமக்கு வந்து நம்ம மணியை கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வீட்டுக்கு வந்து உடனே கட் பண்ணலாம். ஏன்னா சில கடைகளில் ஆப்ஷன் உண்டு. நம்பர் 1 2 3ன்னு போட்டிருப்பாங்க. நம்பர் 1னா தலை வாழை மட்டும் கட் பண்ணுவாங்க. 2னா வந்து உள்ளக்க இருக்க இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கொடுப்பாங்க. 4னா பீசஸ் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூட இருக்கும். உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்துக்கிறங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பொரிக்கிறதுங்கிற வீடியோ நான் கூடிய விரைவில் போடுறேன் பாருங்கள். அதை லிங்க்கையும் அட்டாச் பண்ணியே விட்டுறேன். இது உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.